குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவரை பற்றி ஒரு ஷார்ட்டாக அவருடைய முக்கியமான நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவைப்படும், ஹிண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறலாம் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பார்த்துடலாம். சரியா, வாங்க போகலாம். ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அப்படிங்கிறதா அவருடைய முழு பெயர். அவர் பிறந்தது செப்டம்பர் 17. ஸோ அன்றுதான் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியும் பிறந்தார் அந்த தினம். ஆனால் இயர் 1879. ஸோ 1889 ஜவஹர்லால் நேரு, 1879 பெரியார், 1869 மகாத்மா. ஓகேவா, ரைட், மறந்துடாதீங்க. தென் பிறந்த இடம் ஈரோடு, தமிழ்நாடு. இறப்பு வேலூர்ல இறந்திருக்கார். இறந்தது டிசம்பர் 24, 1973. 94வது வயசில் இறந்திருக்கார். ஓகேவா, ரைட். இவருக்கான வேறு பெயர்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி, ஈவேரா, பெரியார், தந்தை பெரியார், வைக்கம் வீரர், ஈவே ராமசாமி நாயக்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. சிறப்பு பெயர்கள்னு சொல்ல போனால் நவீன தமிழ்நாட்டின் தந்தை, நவீன தமிழ்நாட்டின் தந்தை, பகுத்தறிவு பகலவன். ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். தென் இவருடைய இயக்கம் சொல்ல போனா சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். ஸோ காங்கிரஸ்ல இருந்து வெளியில வரும்போது சுயமரியாதை இயக்கம், பின்பு எப்போ நீதி கட்சியை அவர் கண்ட்ரோலுக்கு வருதோ அதுக்கப்புறம் அதை எதுவா மாத்திடுவாரு, திராவிடர் கழகமாக மாற்றி விடுவார். சரியா. தென் முக்கிய அமைப்புகள் அப்படின்னு சொல்ல போனா ஆரம்பத்தில் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருப்பார். ஸோ அங்க இடஒதுக்கீட்டு கொள்கை, அதுல இவர் வேறுபடுவதால் இவர் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்பார், காங்கிரஸ்ல கொடுக்குமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் காரணமாக இவர் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பார், நீதி கட்சியில ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறும். இதான் இவருடைய முக்கிய அமைப்புகள். ஓகேவா. தென் முக்கிய நினைவு சின்னம் சொல்ல போனா பெரியார் அண்ணா நினைவு இல்லம், தந்தை பெரியார் நினைவகம், இதெல்லாம் இவரோடு சார்புடையது. பெரியார் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாபால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் 1938 சென்னையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார். 1904. ஸோ இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி காசிக்கு போயிட்டு வரார். காசிக்கு சென்று ஒரு நாத்திகவாதியாக திரும்பினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாத்திகம்னா என்னன்னு தெரியாது. காசியில போய் பார்த்த பிறகுதான் தெரியுது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு சடங்குகள் இருக்குதா, அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு தேவையற்றது, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணமாக இருப்பது காசி தான். ஓகேவா, ரைட். தென் 1915 அரசியலில் ஈடுபட்ட ஈவேரா ஈரோட்டில் பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸ் மாநாட்டை நடத்தினார். பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸ் மாநாட்டை நடத்தினார். ஈரோடு நகரசபை தலைவராக 1918 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வருஷம்தான் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூன்சா டிசீஸ், இப்போ வந்துருக்கலாம் கொரோனா, அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இந்தியாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு, நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்னைக்கு ஜல்ஜீவன் சொல்லக்கூடிய இந்த டேப் வாட்டரை அவர் அப்பவே கொடுத்துட்டார். சரியா. தென் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919, 1925. ஸோ காங்கிரஸ்ல என்ன பண்ணுறாங்க, யாருமே மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க யாரும் இல்லை, அதாவது பிற்படுத்தப்பட்டவரை சேர்ந்தவங்க யாரும் இல்லை, எல்லாருமே ஹையர் கம்யூனிட்டி, பிராமணர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லி நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல. அதனால இவரை என்ன பண்ணலாம், பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், காங்கிரஸ்ல வச்சுக்கலாம்னு சொல்லி ராஜாஜி போய் பிடிச்சிட்டு காங்கிரஸ்ல வைக்கிறார். சரியா. தென் 1919 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். யாருடைய அழைப்பின் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜினுடைய அழைப்பின் பேரில். 1920 ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டார். ஓகேவா. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் பார்ட்டிசிபேட் பண்றார், கைது செய்யப்பட்டார். தென் 1921 ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார். 1921. ஸோ அந்த 1921 தான் கம்யூனல் ஜீவோ கொண்டு வராங்க. சரியா, ரைட். தென் 1922 திருப்பூர் மாநாட்டின் போது சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்பெல்லாம் காங்கிரஸ்லாம் இருக்கார். 1924 என்ன பண்ணுவார், வெளியே வருவார். ஓகேவா. 25 1924 மே 2 குடியரசு என்ற தமிழ் வார இதழை தொடங்கினார். ஓகேவா. 24 அடுத்து 25
காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தா வைக்கம் போராட்டம் நடத்துகிறார். அவர் வெளியே வந்த காரணம் வந்து இடஒதுக்கீடு அந்த கோட்பாடு தான். ஓகேவா? தென் வைக்கம் சத்தியாகிரகம் இது வந்து 1924 to 25 இந்த டைம்ல நடக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து வைக்கம். இங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடக்கும். அதுக்கு வந்து முக்கிய தலைவர்கள்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். இதனால் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். சரியா? தென் பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்குவதற்கு முன்பு டி.கே. மாதவன், கே.பி. கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து சேரன்மாதேவி குருகுலம். ஸோ இங்க வந்து வர்ணாசிரம முறை வந்து நடவடிக்கை அந்த அந்த முறையை பின்பற்றி தான் அங்க வந்து உணவு வழங்கப்பட்டது. ஸோ அதனை வந்து என்ன பண்றார், இவர் வந்து தீவிரமாக எதிர்க்கிறார். ஸோ வாவேஸ்வ ஐயரின் சேரன்மாதேவி குருகுலத்தில் நிலவிய வர்ணாசிரம நடவடிக்கையை பெரியார் எதிர்த்தார் 1925ல. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இவர் காங்கிரஸில் இருந்து வெளியே வருவதற்கு. ஓகேவா? ரைட். அடுத்து 1925ல சுயமரியாதை இயக்கம். சடங்குகள் என்ற பெயரில் மக்களை ஒரு குரூப் ஏமாற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணார், இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925ல கொண்டு வருகிறார். பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. முக்கிய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூட பழக்க வழக்கங்களை சமூகத்தில் மக்களிடமிருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. ஓகேவா? தென் இதான் இவருடைய முக்கிய கொள்கை. அதாவது மூட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, எல்லாமே சயின்டிபிக் வே வந்து திங்க் பண்ணுங்க, கல்ல போய் சாமியை கும்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவார். சரியா? ரைட். தென் ஆதரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கைம்பெண் மறுமணம், புரட்சி திருமணங்கள் மற்றும் கலப்பு திருமணங்கள் இதற்கெல்லாம் வந்து என்ன பண்ணார்னா ஆதரவு அளித்தார். ஓகேவா? தென் தடை செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி முறையையும் குழந்தைகள் திருமணத்தையும் தடை செய்தார். ஸோ இதெல்லாம் இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் மூலம். தென் சுயமரியாதை இயக்கத்தின் மாநாடுகள் அப்படின்னு சொல்ல போனா வந்து முதல் மாநாடு 1929ல செங்கல்பட்டுல பெரியாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது. WPA சவுந்தரபாண்டியனார் தலைமை தாங்கினார் இந்த முதல் மாநாட்டுக்கு, சுயமரியாதை மாநாட்டு. ஓகேவா? இரண்டாவது மாநாடு ஈரோட்டில் பெரியாரால் நடத்தப்பட்டது. பூனேவை சேர்ந்த பகுத்தறிவு தலைவரான MR ஜெயக்கர் தலைமை வகித்தார் இந்த ஈரோடு மாநாட்டுக்கு, சுயமரியாதை மாநாட்டுக்கு. சுயமரியாதை திருமண முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்படி வந்து சுயமரியாதை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை வந்து பின்னாளில் அறிஞர் அண்ணா சட்டம் என்ன பண்றார், சட்டமாகவே கொண்டு வர்றாருல. ரைட். தென் அடுத்து 1926 வந்து திராவிடன் பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். 28 நவம்பர் 7 வந்து ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழை தொடங்கினார். தென் 1930 ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபேமிலி பிளானிங், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிரெக்னன்சி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து பிரெக்னன்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இவர் கொடுத்தார். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெண்களை வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறீங்க, அடிமைகளாக நடத்துறீங்க, அதனால இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதற்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து கொடுத்தார். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி பிளானிங்காக வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெரியார் தான். சரியா? ரைட். தென் நவம்பர் 20 புரட்சி என்ற வார இதழை தொடங்கினார் 1933. 1934 நீதி கட்சி ஆதரிக்க தொடங்கினார். அப்போதான் நீதி கட்சி பக்கம் உள்ள வர்றார். ஓகேவா? ஏன்னா காங்கிரஸ் வந்து வெளியே வந்துட்டார். அடுத்து ஏன்னா அப்போதைக்கு வந்து நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோர் சொல்லக்கூடிய சமூகம் தான் அதிகமாக இருக்காங்க தவிர அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து நீதி கட்சியில வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஓகேவா? அப்புறம் வந்து ஜனவரி 12 பகுத்தறிவு என்ற வார இதழை வெளியிட்டார் 1934. தென் 1937 நீதி கட்சியால் ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை வார இதழை தினசரி செய்தித்தாளாக வெளியிட்டார். அது இன்று முதல் வந்து கொண்டிருக்கிறது விடுதலை. ஓகேவா? 1937 ராஜாஜி அரசால் பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து சிறை சென்றார். அடுத்து நீதி கட்சியின் தலைவராக 1938ல தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திராவிட இன ஒற்றுமை மாநாடு மூலம் திராவிட நாடு கோரிக்கை எழுப்பினார். திராவிட நாடு கோரிக்கை. ஓகேவா? அவர் தனி தமிழ்நாடு கேட்டார் அறிஞர் அண்ணா.
இவர் திராவிட நாடு கோரிக்கை எழுப்பினார் 1939. Then 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என மாற்றம் செய்யப்பட்டது. உண்மை என்ற மாதம் இருமுறை இதழானது திருச்சியில் பெரியாரால் துவக்கப்பட்டது 1970. 1970னா அது அண்ணாலா இறந்துட்டார் அப்போ, சரியா? ரைட். அடுத்து 1970 அனைவரையும் அர்ச்சகராக்கும் போராட்டத்தை நடத்தினார். இதே பெரியார் தான். தென் இவருக்கு யுனெஸ்கோ என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 புத்துலக தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை, மூடநம்பிக்கை, அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் ஆகியவற்றின் எதிரி என்று பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளது யுனெஸ்கோ 1970. இதான் இவருக்கான இவரை பற்றி இருக்கக்கூடிய முக்கிய நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படும் தகவல்கள். இன்னும் கதைனா நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இவருக்கும் அண்ணாவுக்கும் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, பாரதிதாசன் எங்கேருந்து உள்ளே வந்தார் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் பாருங்கள். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணுமோ அதை எடுத்து போட்டிருக்கேன், ஓகேவா? மீண்டும் என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.